இருந்தது என்பதனை அதை கூர்த்த மதிகொண்டு பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. குறு குறு நடந்து இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் விதிர்ப்ப நாடி. அது எவ்வளவு, அதை பார்த்தா தான் அந்த இன்பம் கிடைக்கும். அந்த சின்ன பிள்ளைய சாப்பிட்ற அழகு இருக்கே, அது ஒரு அழகு. சின்ன பிள்ளைய அப்படி பிசையுங்க, அப்படி வாயில இழுத்துக்குருங்க, அப்புறம் கீழே சிந்துங்க, அதை எடுத்து ஒன்று இது ஒன்று அதை பார்க்கறது, அதை எப்படி நேசிச்சிருக்கிறார் பாருங்க அந்த சங்ககால புலவர். இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும்னு எழுதியிருக்கிறார் புறநானூற்று புலவன். பாருங்க அது என்ன அழகா, அதுல எப்படின்னா லயித்திருக்கிறார்கள். வாழ்வியல் இலக்கியம் என்பது ஒரு வாழ்வியல் கண்ணாடி. குறுகுறு நடந்து அது நடக்கிறதே, அதுதான் பிள்ளை தமிழ் இலக்கியமா வந்துச்சு பிற்காலத்துல. சிற்றிலக்கியத்துல 10 பருவம் அமைச்சு பாடினார். அதுல சப்பானி பருவத்துல பாத்தீங்கன்னா இந்த புறநானூற்று புலவன் சொன்னது மாதிரியே எழுதுவார். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் எழுதிய குமரகுருபரர் சப்பானி பருவத்துல. அது நடக்கிற அழகு, அது பேசுற அழகு, குழந்தைகள் பேசினால் அழகு, நடந்தால் அழகு, ஓடினால் அழகு, விழுந்தால் அழகு. சில குழந்தைகள்லாம் ஓடிச்சுன்னா ஓடாதீங்கிறோம், தப்பு. ஓடணும், எந்திரிக்கணும், விழுகணும், அழுகணும், தொழுகணும், எல்லாத்தையும் கத்துக்கிட்டாதான் குழந்தை. ஒரே இடத்துல உட்கார வச்சிட்டோம்னா அது குழந்தை இல்லை, அது பொம்மை.